கார்த்திக் பிரபு, ஹரே கிருஷ்ணா பிரபு. நீங்கள் இந்த 6வது பர்பஸை இங்கிலீஷில் படிங்க, ஈஸ்வர ஜெயஸ்ரீ மாதாஜி தமிழில் படிக்கட்டும். படிங்க பிரபு. 6வது பர்பஸ். To bring the members closer together for the purpose of teaching a simple and more natural way of life. மாதாஜி உங்களுக்கு தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? ஈஸ்வரி மாதாஜி, ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மாதாஜி உங்களுக்கு கண்ணு பார்க்க முடியுதா உங்களால்? வீட்டில் இருக்கீங்க, ஓகே, அவங்க எடுக்க முடியல. சரி, இவர் சரவண பிரபு நீங்கள் படிக்க முடியுமா தமிழில்? 6. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எளிமையான மற்றும் இயற்கையான வாழ்க்கை முறையை நோக்கி உறுப்பினர்களை கொண்டு செல்லுதல். தேங்க்யூ பிரபு. ஸோ இதுதான் 6 பர்பஸ். ஓகே, ஏற்கனவே நம்ம 5 பர்பஸ் பார்த்துட்டோம். எதுக்காக எஸ்கானை கிரியேட் பண்ணார் பிரபுபாதர் அப்படிங்கிறது 5 பர்பஸ் பார்த்துட்டோம். இது 6வது பர்பஸ். ஓகே, டு பிரிங் த மெம்பர்ஸ் க்ளோசர் டுகெதர் ஃபார் பர்பஸ் ஆஃப் டீச்சிங் எ சிம்பிள் அண்ட் மோர் நேச்சுரல் வே ஆஃப் லைஃப். ஓகே, கிறிஸ்தவ உணர்வே பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளான லைஃப் தான். ஓகே, எப்படி நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்கிறோன்னா டம்பமாக வாழக்கூடாது. ஏன்னா டம்பமாக வாழ்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட பொருளை சேர்க்கணும், நிறைய பணம் சம்பாதிச்சா தான் வாழ முடியும் இல்லையா? நம்மளே சர்வெண்ட்டாக இல்லை மாஸ்டரா? நம்ம இவர் சைதன்யமாபுரம் சொல்லார், கோபி பர்த்து பதகமலையோ தாச தாச தாசானு தாசா. இது மனசில் பதியணும். நான் வந்து ஒரு சேவகன் அப்படிங்கிறது மனசில் பதியணும். ஓகே, நான் மாஸ்டர் நினைச்சோன்னா அதுக்கு நிறைய வேலை பார்க்கணும். சேவகன்னா எங்கேனாலும் வேலை பார்க்கலாம் இல்லையா? நமக்கு எதுக்கு வேலைக்காரங்க? அப்போ உடம்பே முடியல அப்படிங்கிறப்ப யாரோ வேலைக்கு வச்சா பரவாயில்ல. வேலைக்கு சும்மா ஆளை வச்சுட்டு ரொம்ப சோம்பேறி ஆகிடுவாங்க. அந்த அம்மா வேலை பார்க்குற அம்மா இந்த அம்மாவோட வயதான அம்மா இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, 10 வீட்டில் வேலை பார்த்துட்டு இங்கே வந்து வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு உடம்பு ரெடி ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ண கூடாது, நம்மளே வேலைக்காரங்க. ஆக்சுவலாக வேலைக்காரங்கன்னா நான் யாருக்கு வேலை பார்க்குறோம்? நம்ம கிருஷ்ணருக்கு வேலை பார்க்குறோம் இல்லையா? அதனால் சிம்பிள் லைஃப் தான் நமக்கு பெஸ்ட்டு. ஆனால் நவீனத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ காரு இதெல்லாம் யூஸே பண்ணக்கூடாதா அப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் சிம்பிள் லைஃப் தான் நம்ம நடந்து போகணுமா கோயிலுக்கு? அப்படி சொல்லலை பிரபுபாதர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணார். மெட்டீரியலிஸ்ட்டை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவங்க இது பண்ணுறாங்க இல்லையா? அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நல்ல பார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பார்க்கை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம அதில் போய் சேட் பண்ணுறோம், அவ்வளோதான். வி டோன்ட் நீட் டு கிரியேட் அ பார்க். ஓகே, கார் ஏற்கனவே இருக்குது, நமக்கு கொஞ்சம் வசதி இருக்குது, கார் வாங்கிக்கிறோம். காரை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்? கிறிஸ்தவ கான்சியஸில் யூஸ் பண்ணணும், டெம்பிள் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும், புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் கிறிஸ்தவருக்கு யூஸ் பண்ணும்போது அது எப்படி அது ப்ராப்பராக அதுக்கு சிட்டுவேட் ஆகிடும். ஓகே, டம்பம் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய புலனுணர்ச்சிக்காக ஈடுபடுத்துறது, சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, திருப்திக்காக ஈடுபடுத்துறது, புலன் திருப்திக்காக. இது ஒரு ஸ்லோ மகாவத்தில் இருக்குது, காமைஷ்ய நேந்திர பேத்தில் லாபோ ஜீவேத யாவதா ஜீவஸ்ய தத்த ஜிக்ஞாஷா நார்த்தோ ஏச்சேக கர்மவி. நம்ம என்னென்ன சம்பாதிக்கிறோமோ அதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதான், நம்மளுடைய காமத்தை தீக்கிறதுக்கு யூஸ் பண்ண. காமனா ஒன்லி ஆன் உமன் ஆர் மென் அப்படி கிடையாது. காமனோட இச்சை எதுனாலும் இருக்கலாம். ஓகே, ஒரு ஃப்ளாட் வாங்குறது, இல்லைன்னா கார் வாங்குறது, ஏதோ ஒரு இச்சை. இதுக்காக நம்ம சம்பாதிக்கக்கூடாது. ஓகே, நம்ம சம்பாதிக்கிற ஒரு பொருளும் நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் அதை யூஸ் பண்ணுவோம். பொருள் திருப்பி யூஸ் பண்ணால் அதுக்கு ரிசல்ட் உண்டு கட்டாயம். இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன இது பார்த்தோம் இல்லையா, ரீசெண்டாக நடந்தது. அப்படி நின்றுட்டு தான் இருக்கிறார் ரோட்டில், அவர் பஸ் வந்து அடிச்சிருச்சு, அவ்வளோதான், இறந்துட்டார். அவங்க ஃபேமிலியெல்லாம் இப்போ அழுதுட்டுருக்காங்க. இது எப்படி நடந்தது? அவர் பாவமே பண்ணலையே அப்படின்னு நினைக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லலாம், ரொம்ப ரொம்ப சாதுவான பர்சன் இவர், எதுவுமே யாருக்கும் தீங்கு பண்ணல. ஆனால் இந்த லோகத்தினுடைய நேச்சருடைய லா வந்து டிஃப்ரெண்ட். நம்மளுடைய லா என்னது, மனிதனுக்கு துன்பம் கொடுத்தா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கு ஏற்றபடி தண்டனை கொடுப்போம் இல்லையா? கடவுளுடைய பார்வையில் எல்லாருமே லிவிங் என்டிட்டிஸ் தான். அதனால் யாருக்கெல்லாம் துன்பம் கொடுக்குறோமோ அதுக்கெல்லாம் கணக்கு ஏறிடும். ஒரு கவ் இல்லைன்னா ஒரு ஆடு, கோழி, இது எல்லாமே அதில் வந்துடும். அதனால் நம்ம வந்து என்ன நினைக்கக்கூடாது, நான் எந்த பாவம் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, நடக்கும்போதே பாவம் வருது இல்லையா? அப்படிங்கிற சிம்பிள் லைஃப்லாம் என்னென்னா, எப்போ கிருஷ்ணனை மையமாக வச்சு வாழ்றோமோ அதான் சிம்பிள் லைஃப். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அது சிம்பிள் ஆகிடும். இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கார், இருந்தாலுமே அவர் கிருஷ்ணனை மையமாக வச்சுட்டாருன்னா அவருடைய வாழ்க்கை வந்து சிம்பிள் அண்ட் நேச்சுரல் வே ஆஃப் லைஃப் ஆகிடும். ஓகே, ஏன்னா கிருஷ்ணர் வந்து எப்படி இருக்கிறாரு, அவர் என்ன பயங்கரமாக கோட் ஷூட் போட்டால் இருக்கிறாரு, இண்டஸ்ட்ரியை நடத்திட்டு இருக்கிறாரு,
கிருஷ்ணர் எங்கே இருப்பார்? விருந்தாவனில் காடுகளில் மாடுகள் மேய்த்து கொண்டு அவர் புல்லாங்கல் ஊதிக்கொண்டு அப்படியே ஜாலியாக இருப்பார் இல்லையா? அதனால் கிருஷ்ணருக்கு வர வர என்ன ஆயிடும், நம்ம வந்து சிம்பிள் அண்ட் நேச்சுரல் வே ஆஃப் லைஃப் கொண்டு போயிடும். ஓகே, அதனால் இதை வந்து எல்லா மெம்பர்ஸ் என்ன பண்ணி க்ளோஸாக வர முடியும்னா என்ன அர்த்தம்? எல்லா மெம்பருக்கும் ஒரே நோக்கம் தான் இருக்கும், கிருஷ்ணரை மையமாக வச்சு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு. அதனால் இது யூனிவர்சல் பிரதர்ஹுட் வந்து இங்கே பாசிபிள். எல்லாரையும் சகோதரனாக பார்க்கக்கூடிய அந்த மனப்பான்மை வந்து இங்கே பாசிபிள். ஏன்னா எல்லாருமே பாட்டர் பாஸாக நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. மமை மாம்சோ ஜீவலோகே ஜீவபூத்த சனாத்தனஹா மனசஸ்தானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. அனைவரும் கிருஷ்ணனுடைய பின்னப்பகுதி அப்படிங்கிற ஒரு சோகத்தை பண்ண அட்லீஸ்ட் தியரட்டிக்கலாக எல்லா கிருஷ்ண உணர்வில் இருக்கவங்களும் அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஓகே, அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணரை மயமாக வச்சு தீர்த்துக்கிறாங்க. உடனே இங்கே சண்டையே வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது. சண்டை வந்தாலுமே அந்த சண்டை என்ன பண்ணிடுறாங்க, கிருஷ்ணரை மையமாக வைத்து என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. ஓகே, இப்போ இந்திரனுக்கும் பிருத்து மகாராஜாவுக்கும் சண்டை வந்துடுச்சு. என்ன சண்டை வந்தது? பிருத்து மகாராஜா வந்து 99 அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணிட்டார், ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ், குதிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார். 100வது சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது இந்திரன் என்ன ஆகிட்டான், டென்ஷன் ஆகிட்டான். ஏன்னா 100 சாக்ரிஃபைஸ் முடித்தா இந்திரனுடைய பதவி வந்து பிருத்து மகாராஜ் வந்துடலாம். ஓகே, அதனால் அவருக்கு பயங்கர பயம் வந்துடுச்சு. அதனால் இந்திரன் என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக அந்த யஜ்ஞம் முடியாமல் இருக்கிறதுக்கு தொந்தரவு கொடுக்குறாரு. 2 பேரும் பக்தர்கள், இந்திரனும் பக்தர், பிருத்து மகாராஜும் பக்தர். ஆனால் கேட்டகரி வேறு, பிருத்து மகாராஜா பெரிய பக்தர், இந்திரன் கொஞ்சம் பின்னால் வரார். ஓகே, ஆனால் இப்படி தானே இஸ்காலில் இருக்கும். இஸ்காலில் எல்லாருமே சண்டே வேறு, எல்லாம் ஒரே லெவலில் இருப்பாங்க, எல்லாம் மேலே எல்லாம் சண்டை வரத்தான் செய்யும். இப்போ என்ன ஆயிடுச்சு, பிருத்து மகாராஜோடைய எங்கேயத்தை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி இவர் ட்ரை பண்ணுறார். அப்போ என்ன ஆயிடுச்சு, சன்னியாச வேஷத்தில் வந்து அந்த குதிரையை தேடிட்டு போகிறார். இந்த மாதிரி போலி சன்னியாசியை கிரியேட் பண்ணதே இந்திரன் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார். போலி சன்னியாசி இந்த கலியுகத்தில் நிறைய பேர் இருக்காங்களே, இதுக்கு இந்திரன் தான் நான் முன்னோடி. அது மாதிரி வர்றாரு, நிறைய விதத்தில் வர்ற உடனே கடைசியில் அந்த பிருத்து மகாராஜ் வந்து அம்பை எடுத்து போடுறதுக்கு போகிறார். அப்போ அங்கே உள்ள பிராமணர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் எங்கேயத்தில் நீங்கள் தான் எஜமானன், நீங்கள் எங்கேயே இருங்க, நாங்கள் மந்திரத்தை போடுறோம். இந்த மந்திரத்தை சொன்ன உடனே இந்திரன் ஆட்டோமேட்டிக்காக இந்த தீயில வந்து விழுந்துருவோம் அப்படின்றார். எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க மந்திரத்தை போடுறது. உடனே பிரம்மா வந்து விஷ்ணுகிட்ட சொல்லி விஷ்ணு என்ன பண்ணிடுறாரு, அந்த யஜ்ஞத்துக்கு வந்துடுறான். ஓகே, பிரம்மா சொல்கிறார், நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரம்மா என்ன சொல்கிறாரு, இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணாதீங்க, இந்திரன் வந்து இந்த லோகத்துக்கு ஒரு அதிபதி, அவர் நல்ல காரியம் பண்ணக்கூடிய மனுஷன், அவர்கிட்ட போய் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதே மாதிரி பிருத்து மகாராஜுக்கு அறிவுரை சொல்கிறார். எப்படி ஒரு அம்மா வந்து 2 குழந்தைங்க சண்டை போடும்போது சின்ன பையன் தான் சேட்டை பண்ணியிருப்பான், ஆனால் யாருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அம்மா, பெரிய பையனுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா பெரிய பையனுக்கு தான் புரியும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போடா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பெரிய பையன் என்ன சொல்லக்கூடாது, எப்போ பார்த்தாலும் நீ தான் விட்டு கொடுக்க சொல்கிற, அவனை 2 குட்டு வச்சு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ தான் உண்மையிலே பெரிய பையன். ஓகே, அதே மாதிரி பிரம்மா சொல்வார், இல்லை இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க அப்படின்வார். விஷ்ணு வந்து சொல்கிறார், நீங்கள் விஷ்ணு வந்தாலே முடிஞ்ச சக்ஸஸ் ஆயிடுச்சு, யஜ்ஞம் பண்ணுடைய பலன் என்ன, விஷ்ணு பகவான் வரணும். விஷ்ணு பகவான் வந்துட்டார், சக்ஸஸ் ஆயிடுச்சு யஜ்ஞம். விஷ்ணு சொல்கிறார், இந்த யஜ்ஞத்தை நிப்பாட்டிடுங்க அப்படின்றார். உடனே அக்ரி பண்ணிக்கிறார். அவர் கம்ப்ளைண்ட் பண்ணல, இது என்ன இந்திரன் தான் தப்பு பண்ணான், நான் பாட்டி யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கேன், அவன் வந்து நான் இந்திரன் போஸ்ட்லாம் கேட்கல, நான் யஜ்ஞம் பண்ணுறேன் அவ்வளோதான், இதை வந்து தடையிடுறான், அவன் சின்ன பையனை தான் குட்டணும், இனி எதுக்கு குட்டுறீங்க அப்படிலாம் அவர் சொல்லலை. உடனே விட்டுடுறார். ஓகே, இது எப்படின்னா உடனே இந்திரனையும் கூட்டு வந்துட்டார் விஷ்ணு பகவான். உடனே இந்திரன் வந்து ஐயோ கூணி குறிக்கிறார். இதுதான் டிவோட்டிஸ். ஓகே, உடனே கூணி குறி என்ன பண்ணுறாரு, பிருத்து மகாராஜ் காலை தொட்டு கும்பிட வரான் இந்திரன். அவன் கீழே விழக்கூடாதுன்னு சொல்லி பிருத்து மகாராஜ் கட்டி பிடிச்சிக்கிறார். ஏன்னா அவர் தேவர் லோகத்தில் இருக்கிறார், இவர் மனித லோகத்தில் இருக்கிறார். ஒரு தேவன் வந்து மனிதன் காலை விழக்கூடாதுன்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறார். ஓகே, இந்த மாதிரி அவங்களுடைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு. இதுதான் கம்மிங் க்ளோசர். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிச்சயமாக கடைசி வரையும் இருக்க தான் செய்யும். நம்மளாம் மனுஷங்களாக பிறந்துட்டோம் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். இப்படி தான் பண்ணணும்னு ஒருத்தர் நினைப்பார், இன்னொருத்தர் அப்படி தான் பண்ணணும்னு நினைப்பார். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் என்ன முற்றி கடைசியில் சண்டையாக வந்துடும் சில சமயம். அப்போ இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணோம், கிருஷ்ணரை மையமாக வைத்து அதை என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கணும். இதில் அந்த வாய்ப்பு இருக்குது, பௌதிகத்தில் அந்த வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பௌதிகத்தில் வந்து எல்லாம் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பொருளுகர்ச்சியை மையமாக வச்சதுனால நான் பண்ணுறது தான் கரெக்டாக கடைசி வரையும் அவங்க நிற்பாங்க.
இவங்க பண்ணுறதான் கரெக்டு இவங்க நிற்பாங்க. அப்போ கடைசியில் என்ன தான் முடியும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் டைவர்ஸ்லாம் முடியும். ஆனால் கிருஷ்ணருக்குன்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த பக்தருடைய வாழ்க்கை வந்து சக்ஸஸ் ஆகிடும். அதாவது ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி தேவஜாதி, மனித ஜாதி, ராட்சச ஜாதி, இந்த மாதிரி 4 விதமாக ஜாதி இருக்குன்னு 3-4 ஜாதி இருக்குது. ஓகே, அந்த ஜாதகப்படி இதெல்லாம் ஒத்து போகணும். அப்போ தான் மேரேஜ் பண்ண முடியும். ஒரு மனுஷ ஜாதியும் ஒரு தேவ ஜாதியும் ராட்சச ஜாதியும் கல்யாணம் பண்ணோன்னா அவங்க சண்டை போட்டே தான் இருப்பாங்க. சரி, டைவர்ஸ் ஆகிடும். அதனால் ஜாதகம் பார்க்கும்போது இது மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஆனால் கிருஷ்ண உணர்வில் வந்துட்டு அவங்க வந்து இதை பார்க்க தேவையில்லைன்னு பிரபுபாதர் சொல்கிறார். ஏன்னா அவங்க கிருஷ்ணரை ரொம்ப கும்பிட என்ன ஆயிருமா, இந்த ஜாதியெல்லாம் எப்படி வருதுன்னா 3 குணங்கள்னால வருது. கிருஷ்ணரை கும்பிட என்ன சேன் பண்ண அவங்களுடைய அந்த குணங்கள்லாம் போயிட்டு சுத்தத்தை வந்துடுவாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க வந்து வாழ்க்கை வந்து ஹாப்பி ஆகிடும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் அந்த மாதிரி நிஜமாக நிறைய மேரேஜ் பண்ணி வைக்கிறார். அது நிறைய சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதனால் அது இண்டிவிஜுவல் சாய்ஸ். சில பேர் ஜாதகம் பார்க்குறாங்க இன்னும், அது ஓகே. என்ன பாயிண்ட்னா கிருஷ்ணரை மையமாக வச்சு வாழ்க்கை நடக்கும்போது இந்த எளிமையான மற்றும் இயற்கையான வாழ்க்கையை முறை நோக்கி நம்ம உறுப்பினர்களை கொண்டு செல்ல முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதுதான் வந்து 6வது பர்பஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். எது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க கேக்குது பிரபு. கேக்குதா பிரபு? கேக்குது, சொல்லுங்க பிரபு. பிரபுபாதர் வந்து 5 வயசுல ரத யாத்திரை பண்ணாருன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, சாரணி. சொல்லுங்க பிரபு. ஓகே பிரபு. அது எங்க பிரபு, இந்த நம்ம இந்தியாவிலயா இல்ல இந்தியா பிரபு? ஆமா, பெங்கால்ல தான் பிறந்தார். பெங்கால் தான் பண்ணார் அவரு. பெங்கால்ல கல்கட்டா இருக்கு இல்லையா, கல்கட்டால தான் அவரு. ஆமா, கல்கத்தால பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அமெரிக்கால போய் தான் ஃபர்ஸ்ட் நம்ம டிவோர்ஸ் ஆரம்பிச்சோம். அதாவது 5 வயசுல வந்து என்ன பண்ணுவாரு, 5 வயசு குழந்தை அவர் அப்ப வந்து கத்துக்கிட்டார். ரதம் எப்படி பண்றதுன்னு அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. எல்லாமே ரதத்தை வந்து எப்படி கிரியேட் பண்றது இது எல்லாம் கத்துக்கிறார். அப்போ வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ள ஒரு குழந்தைங்கலாம் சேர்ந்து பண்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரத யாத்திரை அமெரிக்கால தான் பண்றாரு, சான் பிரான்சிஸ்கோல. ஓகே, அது 7 வயசுல பண்றாரு, 67 வயசுல பண்றாரு. ஓகே ப்ரோ. பிரகலாத் மகாராஜா 5 வயசுல இருந்தே பக்தி பண்ணாருன்னு சொல்லி. ஆமா, அதே மாதிரி பிரகலாத் மகாராஜ் பண்ணாரு. பிரபுபாதர் 5 வயசுல பக்தி பண்ணாரு. பிருத்து மகாராஜ் இவர் பரீட்சித் மகாராஜ் 5 வயசுல பண்ணாரு. இவர் பிரபுபாதர் குரு மகாராஜ் அவரும் குழந்தையிலேருந்தே பக்தி தான் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அரிதான பிறவி. ஓகே ப்ரோ, ஹரே கிருஷ்ணா. நம்ம நெக்ஸ்ட் பிறவி நம்ம அந்த மாதிரி வரணும்னு நினைச்சா அது பகவானோட கருணை இருந்தா கண்டிப்பா நடக்கும். நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. ஆக்சுவலா நெக்ஸ்ட் பிறவி வேணான்னு சொல்லி நினைச்சு நம்ம ட்ரை பண்ணாதான் நம்ம இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் பிறகு சான்ஸ் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் பிறவி இப்படி இந்திரன் ஆகிட்டு அப்படி கொஞ்சம் வரலாம் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு அது கூட கிடைக்காது, கீழே போயிடுவோம். நம்ம 100% 80% மார்க் வரணும்னா 100% மார்க் வேணும்னு சொல்லி படித்தா தான் 80% கிடைக்கும். 80% மார்க் கிடைச்சி இது பண்ணிங்கன்னா 50-40 தான் கிடைக்கும். சரிங்க பிரபு. ஓகே பிரபு, ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபு, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். லாஸ்ட் உனக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா ஹரணி? தானி ஈஸ்வரி ஜெய்ஸ்வரி நீங்கள் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ண உணரை பின்பற்றுவதற்கு நஷ்டம் எதுவுமே இல்லை. நஷ்டம் எதுவுமே கிடையாது. கரெக்ட். நேஹா அபைக்கரணா சோஸ்தி பிரத்யவனே. அதே மாதிரி பஜன் நபதபதே அந்த தெக்வா சுதர்மம் சரணாமுஜம் ஹரே அந்த ஸ்லோகத்தையும் சொல்லியிருக்காரு இல்லையா? தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. கார்த்திக் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம வந்து கிருஷ்ணரை மையமா வச்சுதான் நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிரபு. நம்ம பயன்படுத்தக்கூடிய காரு பைக் எல்லாமே வந்து கிருஷ்ணருக்காக, கிருஷ்ண கான்சியஸ்ல நம்ம வந்து அதை இன்வால்வ் பண்ணணும். கிருஷ்ணனோட மையம் வச்சு தான் நடத்தணும். தேங்க்யூ பிரபு, ஹரே கிருஷ்ணா. ஆசினி. யோகானா வந்து அல்டிமேட்டா கிருஷ்ணட்ட போறது. ஆனா யோகாவோட ரியல் பர்பஸ் வந்து கிருஷ்ணா கான்சியஸ் ஃபாலோ பண்றது. ஆமா, யோகாவோட அல்டிமேட் பர்பஸ் கிருஷ்ணால போகிறது. ஓகே, மேலே ஓகே, ஹரே கிருஷ்ணா. இவர் சரண பிரபு சொல்லுங்க. சரண பிரபு.
ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பௌதிக வாழ்க்கையும் நம்மளோட கடமை தான். ஸோ அந்த கடமையை வந்து நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு தடை இல்லாத மாதிரி ஒரு பௌதிக வாழ்க்கையை அமைச்சிக்கணும். அது நம்மளுக்கு ஆன்மீகத்துல தடையா இருக்கக்கூடாது. ஏன்னா ஆன்மீகம் தான் நம்மளுக்கு அதை விட பெரிய கடமை. ஸோ அதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் பிரபுஜி. தேங்க்யூ. ஸோ வீட்டில் போட்டுங்க. பௌதிக கடமை வந்து எப்படின்னா செகண்டரி டியூட்டி, ஆன்மீக கடமை வந்து ஃபஸ்ட்டு பிரைமரி டியூட்டி. அதனால் பௌதிகமாக இப்போ 10,000 சம்பாதிக்கிறேன், கோயிலுக்கு எதுவும் காசு கொடுக்க முடியல. இப்போ இன்னொரு இடத்துல 50,000 சம்பாத்தியம் முடியும், கோயிலுக்கு நான் 5,000 காசு கொடுக்க முடியும். இப்போ நான் அந்த வேலைக்கு போட்டுமா பிரபு? அப்போ 50,000 சம்பாதிக்க போனீங்கன்னா காலைல சேன் பண்ண முடியாது, கொஞ்சம் பக்தி சேவையில் அடி வாங்கும். அப்போ எது கரெக்டு? 10,000 சம்பாதித்தே போதும். ஓகே, நீங்கள் கோயிலுக்கு ரொம்ப கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம பக்தியில் முன்னேறணும். ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக எது வருதோ அதை பார்த்துக்கணும். பக்திக்கு இணைஞ்சில்லாமலே அது கொண்டு போகணும். 50,000 சம்பாதிச்சு நம்ம பெருசாக வீடு கட்டி நம்ம போயிடலாம் அப்படிங்கிறது கனவு. ஓகே, அது நம்ம பக்தியை விட்டுருவோம். கடைசியில் பக்தி தான் மெயின். அது கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்டெயின் பண்ணி என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக வரதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது அக்செப்ட் பண்ணிவிட்டு பக்தி பண்ணலாம்னு நினைக்கிறது தவறு, அது கனவு. ஓகே, சாராணி இந்த சிஸ்டம்ல எல்லாமே வந்து ஆஸ்பீஷியஸ் தான். ஏன்னா எப்படி எனிவே அது வந்து அந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்காக அவங்க மெனக்கிடாம கொஞ்சம் ஏதோ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அந்த பாத் எல்லாமே வந்து ஆஸ்பீஷியஸ் தான். கரெக்ட். ஆனால் பெஸ்ட் ஆஸ்பீஷியஸ் வந்து கிருஷ்ண கான்சியஸ் ப்ராக்டிஸ் பண்ண அல்டிமேட் வந்து கிருஷ்ண கான்சியஸ் தான். கரெக்ட். பட் இது ஆல்சோ ஆஸ்பீஷியஸ் தான். கரெக்ட். பண்ண முடியாது. இது are doing some good thing. Okay. கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க அந்த ஆச்சாரிய குடும்பத்துல பிறந்த நல்ல நிறைய புண்ணியம் செஞ்சு அந்த யோகியா இருந்தவர் ஆச்சாரிய குடும்பத்துல பிறப்பாரு. அப்படி பிறந்தா அவரு இன்னும் நிறைய கத்துக்க செய்யறதுக்கு நல்ல ஒரு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. பிரபுபாதர் கூட அப்படி ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆனா நீங்க சொன்னது நல்லா இருந்தது பிரபுஜி. அப்படி நமக்கெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, கிருஷ்ண உணர்வுல இருந்தாலே அதெல்லாம் நமக்கு கிடைச்சிரும், நம்மளும் முன்னேற முடியும். அதனால கரெக்ட், வெரி நைஸ். அதனால நம்ம வந்து மனசியை வந்து தலைச்சிடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, கிருஷ்ணர் வந்து அர்ஜுன பக்கத்திலே இருந்தார், பகவத்கீதை சொன்னார், அவர் அர்ஜுனை கேட்டார், எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, அதே பகவத்கீதை இப்போ இருக்குது, அது அப்படியே நம்ம அதை ஃபாலோ பண்ணால் அதே ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். கிருஷ்ணர் பக்கத்தில் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம், தேவையில்லை. ஓகே, அந்த பகவத்கீதை இருக்குது, ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சங்கம் எடுத்துகிட்டு இதை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக அர்ஜுனனுக்கு என்ன சக்ஸஸ் கிடைச்சதோ அதே சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரணி. ஆமாம், கடைசி வரையும் இருக்கும். ஏன்னா இவரை விட இண்டிவிஜுவல். ஈவன் பாண்டவரில் பார்த்தீங்கன்னா திரௌபதிக்கு ஒப்பீனியன், பீமாவுக்கு ஒரு ஒப்பீனியனு, யுதிஷ்டருக்கு ஒரு ஒப்பீனியன், அர்ஜுனுக்கு ஒப்பீனியன் இருந்தது இல்லையா? இந்திரனுக்கு. கரெக்டு. அப்போ சண்டை வரும்போது என்ன பண்ணணும்னா கிருஷ்ணனை மையமாக கொண்டு வரும், அப்படி தான் ரிசால்வ் பண்ணணும். ஓகே, இந்த இன்வேஸ்டர்ஸ் கடைசியில் என்ன ஆச்சு, அந்த இது கொஞ்சம் போயிடுச்சு இல்லையா, உடனே இவர் காலில் வெளில போயிட்டாரு, அப்படி அந்த டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன்ஸ் போயிடுச்சா இல்லையா, ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களா திருப்பி. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கணும். இது எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இதை பெருசாக்கி சண்டை போட்டு டைவர்ஸ்லாம் போனாங்கன்னா அது வந்து ரொம்ப தவறு. ஓகே, அவங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியனை கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, கிருஷ்ணனுக்காக இப்படி விட்டு கொடுத்து போகிறது, கிருஷ்ணனுக்காக பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு இருக்குது, வேலி இருக்குது. ஆனால் பௌதிகத்தில் வேலியே கிடையாது. ஏன்னா யாரும் மரியாதை பண்ணுறதில்லை. இப்போ அம்மா அப்பா மதிக்கிறது கிடையாது, மாமனார் மாமியார் மதிக்கிறது கிடையாது, ஹஸ்பண்டையும் மதிக்கிறது, ஒய்ஃபை மதிக்கிறது, யாருக்கு மரியாதையே கிடையாது. அப்படிங்கிற வேலியே கிடையாது. ஆக்சுவலாக இப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சுன்னா அவ்வளோதான், நோ, யூ கேனாட் காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. ஆனால் கிருஷ்ண கான்சியஸ், கிருஷ்ணனோட ஒரு பயிற்சியில் வரும்போது அங்கே நிச்சயமாக என்ன ஆகிடும், கிருஷ்ணன் வர்றதுனால கொஞ்சம் விட்டு கொடுப்பதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, சத்யநாராயண பிரபு நீங்கள் தான் சொல்லணும். நிர்மலா மாதாஜி இருக்காங்களா? இருக்காங்க. சரி, மாதாஜி தான் பேசுகிறேன். நான் சொல்லிடுறேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது நம்ம வந்து போன ஜென்மத்துல என்ன ஒர்க் பண்ணணுமோ ஏதோ பண்ணணுமோ தெரியாது. இப்போ வந்து போன ஜென்மத்துல வந்து இந்த தொடர்பு கூட இப்போ கிருஷ்ணா கான்சியஸ்ல நான் வந்திருக்கலாம். இப்போ எனக்கு வந்து 60+ ஆகுது, வந்திருக்கலாம். இப்போ இனிமேலாவது நம்ம வந்து கிருஷ்ணா கான்சியஸ் இருக்கு, ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து உள்ள நுழைஞ்சிருக்கிறோம் நான் நினைக்கிறேன்.
இப்போ அது மூலமா வந்து பலமா பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து கரெக்டா இதான் சொல்லிட்டு நம்ம மேலும் கண்டினியூ பண்ணிட்டு நல்ல முறையா இருந்து வந்தோம்னாக்கா அடுத்த பிறகு வந்து எந்த தேசத்துல பிறப்போமோ எப்படியா பிறப்போம் எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. இன்னும் வந்து பெரிய ஒரு ஆச்சாரியர்கள் குடும்பத்திலேயும் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியான இதுலயும் இருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன் பிரபு. நீங்க சொன்ன கருத்துல இருந்து அதான் எனக்கு தோணுது. ஆக்சுவலா என்ன பிரபு எது செஞ்சாலும் என்ன பிரபு இல்ல அது என்னன்னா அந்த ஒருத்தர் ஒரு பெரிய பக்தர் சொன்னாரு, இஸ்கான்ல யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களாம் நேச்சுரலாகவே சொர்க்கலோகம் போயிடுவாங்களாம். ஓகே, சொர்க்கலோகம் போயிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கட்வாங்க மன்னர்னு ஒருத்தர் இருந்தார், 45 நிமிஷம் தான் இருந்துச்சு அவருக்கு வாழ்க்கை முடியறதுக்கு. என்ன எவ்வளோ நேரம் இருக்குன்னு கேட்டார். 45 நிமிஷம் தான் இருக்குன்னு டெமிகாட் சொல்கிறாங்க. உடனே அவர் கிருஷ்ணன் நினைக்கிறாரு, டக்குன்னு கிருஷ்ணலோகம் போயிட்டார். ஓகே, அதனால் நமக்கு வந்து ஒரு முகூர்த்தம் போதுன்னு சொல்லி பிரபாத சொல்கிறார். நம்ம எவ்வளோ சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இந்த பறவையில் எனக்கு இப்போ கிடச்சிருக்குனாலும் பரவாயில்ல, நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, சில பேர் சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், ஓகே இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு, இது இம்மெட்டீரியல். 45 நிமிஷம் போதும் அவர் போயிட்டார் கட்வாங்க மன்னர். இந்த எக்ஸாம்பிள் பகவத்கீதை கிருஷ்ணன் பிரபாதர் கொடுக்குறாரு. ஓகே, அதனால் நம்ம எந்த ஏஜில் வந்தாலும் சரி சக்ஸஸ் ஆகிறது, இந்த பறவைகளே சக்ஸஸ் ஆகிறதுக்கு நமக்கு வந்து முழு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறது வந்து சக்ஸஸ் ஆகவே என்ன, ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஆச்சாரியர் குடும்பத்தில் பிறகு சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா அவங்க ஹெவன்லி பிளான்ஸ் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி இங்கே வருவாங்க. இதான் இந்த அர்ஜுன் சொன்ன கேள்வியெல்லாம் நம்மளுக்கு தான் கேட்டுக்கிறாரு அவரு. நல்லா ஒழுங்கா கடைபிடிச்சிட்டு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா வந்து சொர்க்கலோகம் போனா கூட அங்க நிம்மதியில உடனே கீழே கழுத்தை போட்டு தள்ளிடுவாங்க, கீழே கோலோகத்துக்கு தள்ளிடுவாங்க. அதனால நம்ம அங்க போனா கூட நம்ம கிருஷ்ணா காமிச்சா மேல கோலோகத்துக்கு அவங்க போயிடலாம் அங்க இருந்து நேரம். அப்படி இல்லைனாக்கா இங்க மறுபடியும் கீழே இங்க இடத்துக்கு போற வேண்டியதுதான். அது என்னன்னா சொர்க்கலோகத்துல நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணவே தோணாது. ஏன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்குமா அங்கே, ரொம்ப ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ யூஎஸ் போனாலே ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களே சில பேர். யூஎஸ்லாம் ஒன்றும் கிடையாது, சொர்க்கலோகத்தில் ஏகப்பட்ட என்ஜாய்மெண்ட் இருக்கும். பிடிக்க மாட்டேது இல்லையா, அங்கேயே நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி சொர்க்கங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குமா, இந்த யூஎஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அங்கே வந்து என்ன ஆகுனா அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணாது. அதனால் டெமிகாட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பூமிக்கு இப்படி தான் வரலான்னு சொல்லி பார்க்குறாங்க. பூமியில் வந்து பிறந்துட்டோன்னா இந்த டயத்தில் கௌரங்க மகாபிரபு டயத்தில் இந்த இடத்துல பயந்தோன்னா நம்ம பக்தி ப்ராக்டிஸ் பண்ணலாம், உடனே போயிடலாம் அப்படின்னு நிறைய டெமிகாட்ஸ் பிளான் பண்ணி இங்கே வர்றாங்களாம், கலியுகத்தில் வந்து பிறக்கிறாங்க. ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. அதாவது நம்ம வந்து கிருஷ்ணா கான்சியஸ்லயே நம்ம மையம் வச்சுட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம சிம்பிள் லைஃப் தான் பிராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஆடம்பர லைஃப் போக மாட்டோம், சிம்பிள் லைஃப் தான் நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா கிருஷ்ணர் வந்து சிம்பிள் லைஃப் தான் வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்காரு அவரு. அதே மாதிரி நம்மளுக்கும் அந்த ஒரு இது கிடைக்கும் நம்மளுக்கு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வெரி நைஸ். ஓகே, நம்ம இந்த கிளாஸோடைய நிறைவு பார்த்துக்கு வந்துட்டோம். நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் டைம் இருக்குது, பட் பரவாயில்ல முடிச்சிட்டோம். நம்ம நாளைக்கு வந்து கிளாஸ் கிடையாது இல்லையா, டியூஸ்டே வந்து சைத்தன்ய சரிதாம் இருக்குது. யாரெல்லாம் சத்யநாராயண பிரபு நீங்கள் டியூஸ்டே வாங்க, சைத்தன்ய சரிதாம் கிளாஸ் வாங்க. நீங்கள் புக்கு வாங்கிட்டீங்க, செட்டு வாங்கிட்டீங்க இல்லையா, கொஞ்ச நாள் வந்தீங்க அப்புறம் விட்டுட்டீங்க. சரி வாங்க வாங்க. மாதாஜி செவ்வாய்க்கிழமை கோயிலில் ப்ரோக்ராம் இருக்கும். கரெக்ட். ஓகே. இந்த செவ்வாய்க்கிழமை கிளாஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏகாதசி இல்லை குரு மகாராஜோடைய இது இருக்கு. ஓகே, அது ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே சரி, நான் சொல்கிறேன் கிளாஸ் இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். நான் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா போக முடியலன்னா அப்படி கிளாஸ் வச்சுக்கலாம். அப்படி குரு மகாராஜை பற்றி கொஞ்சம் நம்ம புகழ்ந்து பேசிட்டு எல்லாரும் புகழ்ந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணலாம், பார்க்கலாம் எப்படி டவுன் அவுட் ஆகுது பார்க்கலாம். அப்படி குரு மகாராஜா நம்ம அங்கே போக முடியலன்னா இங்கேயே நம்ம எல்லாரும் சேர்ந்து யாரும் கொஞ்சம் யார் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்களோ எல்லாருமே குரு மகாராஜா பற்றி பேசலாம். ஓகே, யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களாம் பேசுறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ முடிச்சுக்கலாம். இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவங்களுக்கு ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சந்திரபயேவச பரிதானபனிப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.